ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குழந்தைங்களாம் கூட நல்லா பலகாரம்லாம் செஞ்சு பட்டாசு வெடித்து நல்லா கொண்டாடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ரசகுல்லா செய்ய போகிறோம். ரசகுல்லாவுக்கு வந்து நான் 4 பாக்கெட் பால் எடுத்து நல்லா திக்கான பாலை வாங்கிக்கோங்க. ஆரஞ்சு பால் 4 பால் வாங்கி வந்து நாங்கள் அதை ஊற்றி காய்ச்சி 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு அதை திரிய வச்சு இது பாருங்கள். இந்தமாரி நான் புழிஞ்சு பால் திரி வச்சு எடுத்து வச்சுட்டோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கிறாங்க பாருங்க. பாருங்க ரசகுல்லாவுக்கு எப்படி திரி திரியாக வந்துட்டு பாருங்க. நான் 4 பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து அதை திரி வச்சு 2 எலுமிச்சம்பழம் பூதி விட்டால் போதுங்க. 4 பாக்கெட்டுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாரி உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்தமாரி உதிரியாக உதிரி வச்சுட்டு நல்லா பிசையணும். பாருங்க ரசகுல்லாவுக்கு இப்படி தான் இட்டு பேசணும். மாவை அந்த அளவுக்கு ஆயிட்டு பேசணுங்க. ரசகுல்லா செய்யறதுக்கு பால் திரி வச்சு எடுத்து வச்சு பெசிறேன். பாருங்கள் இப்படி தாங்க பெசணும். எந்த அளவுக்கு நம்ம பெசிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க ரசகுல்லா. இந்த அளவுக்கு விட்டுணுங்க. ரசகுல்லாவுக்கு 2 கிண்ணம் தண்ணி எடுத்துக்குவோம். 2 கப்பு 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. எந்த கப்பில் நம்ம தண்ணி எடுக்கிறோமோ அந்த கப்புலேயே சர்க்கரை எடுத்துக்கணும். நம்ம ஊற்றியாச்சு. 3 கப்பு சர்க்கரை போட்டுடலாம். பாருங்கள் நல்லா கலர் விட்டுலாம். இந்த சமயத்தில் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப பதம் வரக்கூடாது, கம்மி பதம் வரக்கூடாது. இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஊற்றி வச்சுக்கிற உருண்டையை ரசகுல்லா உருண்டை இது. அதை தண்ணியில் எடுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பை, ரொம்ப கொதி கொடுக்கூடாது. அப்படி இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே விட்டுடலாம். இவங்க ஒவ்வொருத்தராக இறங்குறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தராக இறக்கி விட்டுடலாம். அதில் இது வந்து ஏலக்காய் நம்ம எதுக்கு போட்டோம்னாக்கா, குங்குமப்பூ இருந்தால் போடலாம். நம்மக்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால தான் ஏலக்காய் போட்டேன் அந்த வாசனைக்காண்டி. அந்தமாதிரி உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தாக்கா ஏலக்காய் போட வேணாம். குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் போடுங்க. 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்படியே ஸ்லோ பண்ணி வைக்கக்கூடாது, சீடாகவே வைக்கணும். தான் நல்லா கொதித்து அதில் போய் அந்த எக்ஸாம்ஸ் இறங்காது. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக எப்படி வந்துட்டாங்க பாருங்க. மாத்திரம் 5 நிமிஷத்தில் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த பாத்திரம் தான் இருக்கணும். இது இந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் திக்காகிடும். ரசகுல்லா ரெடி. ஒரு ரசகுல்லா எப்படி கும்முன்னு இருக்குது பாருங்கள். இது நம்ம கொஞ்சம் சூடான பிற்காடு வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஊறி நாளைக்கு தான் தீபாவளி. நான் இன்றைக்கி செய்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு சூடு. பாருங்கள் இப்படி தான் செய்யணும். இந்தமாரி நீங்களும் செய்யுங்க. பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. நான் வீடியோ வந்து லிங்கில் கொடுத்துருக்கேன். என்னென்ன பலகாரம் செஞ்சுக்கிறேன்ட்டு போய் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தீபாவளி வாழ்த்துக்கள்.